மலேசியாவில் பாருங்க நல்ல மழை. நம்ம தமிழ்நாட்டில் இப்படி மழை பெய்ய மாட்டேங்குது. ஆனால் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யாத நேரமே இல்லை. எப்போ பார்த்தாலும் கரெக்டாக அந்த மழை டெய்லியும் வந்து நம்ம எப்படி 3 நேரம் குளித்து காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு நம்ம வேலையை செய்கிறோமோ அதே மாதிரியே கரெக்டாக அந்தந்த டயத்துக்கு அந்த மழை வந்துடுதுங்க. இதே மழை நம்ம ஊரில் பெஞ்சுன்னா வெயிலும் கம்மியாக இருக்கும், விவசாயமும் செழிக்கும். ஆனால் பாருங்களேன், மலேசியாவில் வந்து இந்த மாதிரி மழை பெய்யலனாலும் மலேசியாவில் தாங்க முடியாது. இங்கே வந்து விவசாயம் இல்லை. நான் இருக்கிற ஏரியா பக்கம்லாம் விவசாயம் இல்லை. ஆனால் மலேசியாவில் விவசாயம் இருக்கா என்னன்னு தெரியலை. ஆனால் பாருங்களேன், எவ்வளோ மழை டெய்லியும் மழை, டெய்லியும் மழை. நம்ம ஊருக்கு இப்படி பெய்யாதா அப்படின்னு பாருங்கள் செம மழை. துளி துளியாய் கொட்டும் மலை துளியாய் என் இதயத்தை துளைத்து விட்டே பார்வையிலே உன் பார்வையிலே. பாட தெரியலைங்க, நம்மளுக்கு சொந்த பாட்டு பாடியே பழகி போச்சா, அதனால் சினிமா பாட்டெல்லாம் வர மாட்டேங்குதுங்க. திடீர்னு வந்தேன் இங்கே மலேசியாவில் வந்து மடத்துக்கு டீ சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். இப்போ வந்து மணி வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 மணி ஆயிடுச்சுங்க. நம்ம ஊரில் 2:30 மணி தாங்க. 2:30 மணி நேரம் வித்தியாசங்க. இங்கேயும் அங்கேயும் 2:30 மணி நேரம் வித்தியாசங்க. டீ சாப்பிட்டு போகலான்னு வந்தேங்க. ஆனால் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. பொழுது விடியுது, பொழுது போகுது. சிவனேன்னு நான் பாட்டுக்கும் என்னடா பண்ணுறது, எப்போ நம்ம ஊருக்கு போவோம் அப்படிங்கிற கனவோடையே இருக்கிறேனுங்க. கனவுன்னா பெரிய கனவாகவே போயிடுமோ என்னமோங்கிற பயத்துலையும் இருக்கிறேனுங்க. நம்ம தமிழ்நாடு வந்துடுவேனா கடவுளே, இனி செத்தாலும் குணமாக தான் நம்ம ஊரில் இருக்கணும். குணமாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. குணமாக வாழ்ந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் தானுங்க வாழணும். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் என்ன அவ்வளோ மன வேதனையும் மன உளைச்சலும் அடைகிறேன். ஆனால் சாப்பாட்டுக்கு திங்கிற இடத்துக்கெல்லாம் எந்த குறையும் இல்லைங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டு பக்கம் மக்கள் நம்மளோட இல்லை. நான் வந்து தமிழ்நாட்டு மக்களோட இல்லை. நம்ம சொந்தங்கள்கிட்ட சண்டையாக இருந்தாலும் வம்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம சொந்தங்கள்கிட்ட இருக்கிறது அது வேறு விஷயங்க. அடிச்சுக்கிட்டாலும் நைட்டு அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு காலையில் போகையில் அவங்க முகத்தை அப்படியே வெடுக்குன்னு ஒரு திரும்பி பார்த்துட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த பார்வைக்கு ஈடாகாதுங்க எதுவுமே. அப்படியே எதுக்க வரையில் அவங்கள பார்க்க நாம் குமிஞ்சு, நம்மளை பார்க்க அவங்க குமிஞ்சு அப்படியே ஒரு சைலண்ட் கில்லராக போயிட்டுருப்போம் பார்த்தீங்களா. அந்த ஒரு எப்போவுமே எங்கேயும் வராதுங்க. நம்ம ஊர் தாங்க. அடித்து சொல்கிறாங்க, சத்தியமாக சொல்கிறாங்க, நம்ம தமிழ்நாடு தாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைங்க. தயவு செஞ்சு யாருமே லேடிஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்கெல்லாம் வராதிங்க. வந்து என்ன மாதிரி கஷ்டப்படாதீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பணம் ரெடி பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு யாருமே வந்துடாதீங்கோ. உங்கள் வீட்டு சகோதரியாக சொல்கிறேன். ஓகே பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.